ஃபைனலி வந்து ரெசல்மனியா 42ஓட டே 1 வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூவை வந்து அதாவது என்னோட ஃபுல் ரிவ்யூவை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெசல்மனியா வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகணுன்னா ஒரு வானவெடிக்கையும் கிடையாது, ஒரு பயிரும் கிடையாது. ஸோ ஜான்சனா இந்த வருஷம் ரெசல்மனியாவோட ஹோஸ்ட்டாக வந்து இருக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்து ஷோவே வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரொம்பவும் புதுசாக இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் ஜான்சனா வந்து அந்த டிஷர்ட்டு, அந்த ரெசலிங் கியர், அந்த கேப்பு, அந்த ரிங்கோட அந்த மாதிரி வருவார். பட் இந்த டைம் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார்ல. ஸோ அதனால வந்து அவர் வந்து கோட்டு சூட்டில் தான் வந்து தலைவன் வந்து என்ட்ரானார். ஸோ உள்ளே வந்தோன்னா எல்லாத்தையுமே வந்து ரெசல்மனியாக்கு வந்து வெல்கம் பண்ணுவார். ஸோ கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாகிடுச்சு. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ண உடனே வந்து ஃபஸ்ட்டு மேட்சையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது 6 man டேக் டீம் மேட்ச் தான். ஊசோஸ் அண்ட் எல்ஏ நைட் விஷன் டீமுக்கும் ஐசோ ஸ்பீடுக்குமான ஸோ ஒரு 6 man டேக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நம்ம எல்லோரும் இந்த மேட்ச் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும், அதுவும் ஃபேன்ஸை வேறு லெவலில் இருந்து என்டர்டெயின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணோன்னே ஸோ ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா போச்சு. பட் மேட்ச் எப்படி முடிஞ்சிச்சுன்னு தெரில. ரொம்ப ஸ்குவாஷில் இருந்துட்டு ஸோ இதில் ஊசஸ் இருக்கிறாங்க, விஷன் டீம் இருக்கிறாங்க, எல்ஐ நைட் இருக்காரு. ஸோ புது ஆளான நம்ம ஐசோ ஸ்பீடாக இருக்கிறாரு. அவருங்கெல்லாம் நினச்சிருந்தா இந்த மேட்ச்சு குவாலிட்டியும் வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம். அதே சமயம் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மேட்ச். அதனால் இதில் நிறைய ஃபன்னான விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபன்னான விஷயங்கள் மட்டுமே பண்ணாங்க. பட் அது ரொம்ப வந்து குறுகிய மேட்சாக வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் கூட ஒழுங்காக வந்து நடக்கலை. ரொம்ப டக்குன்னு முடிச்ச மாதிரி ஆகிட்டு. நான் அட்லீஸ்ட் இது வந்து ஒரு 15 நிமிஷத்தை வந்து தாக்கு பிடிக்கும், ஒரு நல்ல கொஞ்சம் நல்ல ஒரு மூமெண்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தேன். அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ லாஸ்ட்டில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வந்து நம்ம ஊசஸும் எல்லை நைட்டை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஐசோ ஸ்பீடை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ இதனால் கடுப்பான லோகன் பால் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. லோகன் பால் வந்து ஐசோ ஸ்பீடு வந்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுவார். ஸோ உடனே வந்து டேபிள் கிட்ட வச்சு ஸோ லோகன் பால் அந்த ரிங்கில் இருந்து டாப் ரோப்பில் இருந்து சாடி அந்த டேபிளுக்கு மேலே ஐசோ ஸ்பீடை படுக்க போட்டு உடச்சிடலான்னு எதிர்பார்ப்பாரு. பட் அவரை வந்து சேவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஊசோசம் எல்லை நெட்டும் ரிங்குக்குள்ளே வந்து ஸோ விஷன் டீமை சேர்ந்த ஆஸ்டின் தீரியும் நம்ம லோகன் பாலை வந்து அடித்து போட்டு ஸோ நம்ம ஐசோ ஸ்பீடை தூக்கி போட்டு அந்த ரிங்குக்கு மேலே ஏறி ஸோ லோகன் பால் தவறது மாதிரி ஸோ இவரை வச்சு ஸோ அந்த மாதிரி வந்து முடிச்சு விட்டாங்க. கொஞ்சம் லாஜிக் இல்லை. இது எப்படியும் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு மேட்சாக கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மேட்சாக நான் ஐசோ ஸ்பீடை வச்சு நல்ல ஒரு ஃபன் மூமெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கலாம். இதுக்காக ஐசோ ஸ்பீடை கூப்பிட்டுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. ஸோ ஒரு நல்ல மேட்சாக கொண்டு போய் லாஸ்ட்டில் வந்து ஓகே இவங்க வந்து ஜெயிக்க வச்சிருக்கலாம் ஊசோஸை. எப்படின்னா ஸோ ஒரு காமெடியான ஒரு விஷயத்த பண்ணி ஸோ எப்படியோ ஒரு கோளாறு காரணமாக ஐசோ ஸ்பீடை வந்து துவக்க வச்சிருக்கலாம். ஸோ இதனால கடுப்பாய் அப்படியே முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே ஐசோ ஸ்பீடை துவக்க வச்சுட்டு அப்படியே போயிருக்கலாம். அதில் இவன் ஐசோ ஸ்பீடெல்லாம் ரெகுலராக ஃபைட் பண்ணவே போகிறாரு. ஸோ இவங்க நினச்சா அந்த டேபிள் உடைக்கிற மூமெண்ட்டை மேட்சுக்குள்ளே வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு மூலயமா. பட் எதுவுமே எல்லாமே ஒரு மாதிரி சொதப்பியும் மசாலா மாதிரி கிண்டி ஸோ லோகன் பால் வந்து ஐசோ ஸ்பீடை வந்து அடிக்கிறார். ஏதோ அவர் வந்து ரெகுலராக வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியும் ஸோ இதுக்கு மேலே ஐசோ ஸ்பீடு விசஸ் லோகன் பாலுக்கான மேட்ச் போகிறது மாதிரியும் ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமான ஸ்டோரியில் எதுக்கு கிண்டுற மாதிரி கிண்டுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதிலேருந்து தோண வைக்குது. ஸோ ஒன்றுமே கிடையாது இந்த மேட்ச்சில். சின்ன ஒரு 2-3 ஃபன் விஷயம் நடந்துச்சு. மற்றபடி மேட்ச்சை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ ஷோவோட ஸ்டார்டிங் மேட்ச்சே வந்து ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மொக்கையாக ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் கூட ஏற்றுக்கிட்டது மாதிரி இல்லை. சரி ஷோவோட ஸ்டார்டிங் மேட்ச்சு தான் வந்து ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க. சரி அடுத்தது ஒரு தரமான மேட்ச் அன்சாங்ஷன் மேட்ச் ஜாக்கா ஃபாட்டுக்கும் ட்ரூ மைக்கின்டருக்கும் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் தான் டே 1ஓட ஒரு பெரிய ஹைப்பாக இருந்துச்சு. அதாவது இதோட மெயின் இவெண்ட் கோடி ரோட்ஸ் விசஸ் ராண்டி ஆர்டன் மேட்சை விட்டையும் இந்த மேட்ச் வந்து ஒரு ரெஸ்லிங் வைஸ் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்து ஸோ ஆவலுடன் காத்துட்டு இருந்த மேட்ச். பட் இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னா ஜாகா ஃபாட்டோட என்ட்ரன்ஸ் நல்லா இருந்துச்சு. ட்ரூ மைக்கின்டரோட என்ட்ரன்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஸோ மேட்ச் வைஸ் பார்த்தோன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலே 2 பேரும் பயங்கரமாக வந்து அடிச்சுக்கிட்டாங்க. எப்போ
என்னப்பா மேட்ச்சுக்கு முன்னாலே இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறாங்க, மேட்ச்சுக்கு அப்புறம் எந்த மாதிரி ஃபைட் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா, ஸோ நினச்ச மாதிரியே எல்லா டூல்ஸையும் எடுத்து அடிக்கிறாங்க. ஸோ டேபிள் உடைக்கிறாங்க, டூல் பாக்ஸ் எடுத்து அடிக்கிறாங்க, ஸ்பேனர் எடுத்து மண்டையை உடைக்கிறாங்க, ஃபோன் எடுத்து அடிக்கிறாங்க. ஸோ கையில் கிடைக்கிறது எடுத்து எல்லாத்துலேயுமே டேஸ்ட்டு பார்த்துருக்காங்க. அதாவது ஊறுகா மாதிரி தொட்டு தான் நக்குனாங்களே ஒழிய ஒரு ஃபுல் மீல்ஸை வந்து நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ எல்லாத்தையும் எடுத்து தட்டிக்கிட்டாங்க. ஓகே, பேருக்கு அன்சைன்ஸ்டு மேட்ச் ஆச்சு. ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இந்த மேட்ச்சில் இவங்க 2 பேர்த்துக்கு எந்த ஒரு இன்ஜுரி ஏற்பட்டாலும் சரி, ஸோ ஏதாவது டேபிள் என்ன உடஞ்சாலும் இவங்க தான் வந்து பொறுப்பு. WWEக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு ஹைப்போட பார்த்தீங்கன்னா விட்டாங்க. பட் இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ 2 பேர்த்துக்கும் திக்கத்தட்ட ரத்தம் கூட வந்திருக்காது. ஸோ பெல்ட் எடுத்து அடிக்கிறதுலேருந்து ஸோ இது ஒரு ரூல்ஸ் கிடையாது. பட் ஒரு ரத்தம் கூட வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா போச்சு. பட் கடைசியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜேக்கப் ஃபட் தான் வின் ஆனார். பட் ட்ரூ மெக்கின்டையர் தோக்குற மாதிரி இல்லை. அசால்ட்டாக வந்து ஒரு டூல் பாக்ஸ் எடுத்து லேசாகவும் மண்டையில் தட்டுனாரு. ஸோ அவர் டேபிளில் படுத்தார். இவர் ஒரு 3 சால்ட்டாக போட்டார். ஸோ கிக் அவுட் அடிப்பார்னு எதிர்பார்த்தா மேட்சே வந்து முடிஞ்சுட்டு. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு முடிச்சிட்டாங்க. மேட்ச்சில் நம்ம இந்த மேட்ச்சை ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்த்தோம். ஒரு ப்ரூட்டல் லெவலில் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒன்னோட ஒரு பெரிய பேசம் போடக்கூடிய மேட்சாக இந்த மேட்சே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லா டூல்ஸையும் எடுத்து ஊறுகா மாதிரி நக்கி தான் பார்த்தாங்க. மற்றபடியே எடுத்து மண்டை உடைக்கிற அளவுக்கு கொலவெறி தாக்குதல் ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு இதுவே பேர் அன்சென்சர்ட்னு ஆகிட்டு பேசாமல் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச்னு ஒரு டீசெண்டாக வச்சு ஒரு நார்மல் மேட்சாக வந்து முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா இவங்க நார்மல் மேட்சாக வச்சுருக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா இவங்க 2 பேரும் நினச்சிருந்தா ஒரு வேற லெவலில் மேட்சை வந்து கொடுத்துருக்கலாம். பட் WWE தான் இந்த மேட்சை ஒழுங்காக பண்ண உடலையோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டேன், அந்த ட்ரூ மெக்கின்டையரோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதாவது அவர் ஒரு நல்ல ரெஸ்லர், அவர் எதிர்பார்க்கறது தான் நடக்க மாட்டேங்குது. மேட்ச் வைஸாவது நல்லா கொடுப்பாங்கன்னா அதுவும் இல்லை, டைட்டிலில் கொடுப்பாங்க. ஸோ திரும்ப வந்து பிடுங்குறாங்க. ஸோ தலைமை ரொம்ப பாவம். ஸோ அடுத்ததாக உமன்ஸுக்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். ஸோ ஃபேட்டல் 4-வே உமன்ஸுக்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ என்ட்ரன்ஸை பற்றி சொல்ல தேவையில்ல. ஸோ எல்லாருமே வந்து என்ட்ரா வராங்க. இந்த மேட்ச் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ மேட்ச் பெரிய லெவலில் இருக்காதுன்னு நினச்சோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிக்கி பெல்லாய்க்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரும். ஸோ அதை நான் நேற்று போட்ட அப்டேட் வீடியோவில் பேஜ் வந்து WWE கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ மேபி அவங்க அதில் ஆட் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதேமாரி அவங்க வந்துட்டாங்க. ஸோ பேஜ் ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா WWEக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ WWE சும்மா விடுவாங்க. ஸோ ப்ரிடிக்ஷன் அந்த வேலையே தெரிஞ்சிருச்சு. ஸோ பேஜும் பிரீபெல்லாம் தான் வந்து ஸோ உமன்ஸ்க்கான டைட்டில் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு நினச்சோம். ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் ஒவ்வொரு டீமும் கொஞ்சம் நேரம் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பேஜும் பிரீபெல்லும் இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இதில் மூமெண்ட் வைஸ் ஒன்றும் கிடையாது. மூமெண்ட்னா பேஜோட ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு ரிட்டர்ன் தான். ஸோ சர்ப்ரைஸான ரிட்டர்ன், சர்ப்ரைஸாக அவங்க விளையாடினா ரொம்ப வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆனால் ஃபஸ்ட்டு மேட்சே ரெஸ்ல்மேனியா. ஸோ அதில் உமன்ஸ் டைட்டில் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சது வந்து ஸோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோதான். இதில் அந்த மேட்சோட கிளைமேக்ஸ் வந்து நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதாவது நிக்கி பெல் வந்து காலில் அடிபட்டதுக்கு அப்புறம் கூட ஸோ அவங்க வந்து நம்ம சார்லா ஃப்ளாரை இழுத்து போட்டுட்டு ஸோ அலெக்சா தசை திருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பேஜே வந்து சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஹீல் டர்னை வந்து நிக்கி பெல்லா அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக உமன்ஸுக்கான ஐசி டைட்டில் மேட்ச் தான். ஸோ இவ்வளோ நேரம் நடந்த 3 மேட்சே வந்து தூங்க வச்சுட்டு ஸோ அதில் ஏதோ கொஞ்சம் கண் அப்படி திறந்து பார்க்குற அளவுக்கு இந்த உமன்ஸுக்கான டேக் டீம் மேட்ச் இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ஸோ ஜுரமே வந்துடும் போல். ஸோ நம்ம ஏஜே லீக்கும் பெக்கி லஞ்சுமான ஐசி டைட்டில் மேட்ச்சு. ஸோ ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்குள்ள நடந்த மேட்சும் போரு. ஸோ ஸ்கோர் லைன் பெருசாக இல்லை. ஸோ இந்த மேட்சும் ஒரு அளவுக்கு ஆகாதுன்னு நினச்சோம். பட் ஓகே, பரவாயில்ல, அவங்க நல்லா முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ போன தடவை இருந்ததுக்கும் ஸோ இது ஒரு ரெஸ்ல்மேனியா அப்படிங்கிறத ஞாபகத்தில் கொண்டு ஸோ அவங்களால முழு எஃபர்ட்டையும் வந்து போட்டாங்க. ஸோ பெக்கி லஞ்சும் ஒரு நல்ல ஹீல்டான தரமாக பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நடுவில் பெக்கி லஞ்சுக்கும் ஸோ ரெஃப்ரிக்குமே சண்டை வந்துடும். அதில் ஒரு கட்டத்தில் ரெஃப்ரி இவங்க பெக்கி லஞ்சே பிடிச்சி தள்ளிடுவாங்க. ஸோ அந்த சீன்லாம் பார்க்குற நல்லா இருந்துச்சு. ஒரு சில மூமெண்ட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்திங்கன்னா நம்ம பெக்கி லஞ்ச் வந்து ஏஜலியை நம்ம நினச்ச மாதிரியே வந்து ஸோ தோக்கடிச்சு நியூ ஐசி டைட்டில் வந்து பெக்கி லஞ்ச் ஜெயிச்சிட்டாங்க. பட் சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
ஸோ அடுத்த மேட்ச் வந்து குந்தர் விசஸ் விஷனரி செத்ராலன்ஸுக்கான மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச்சை நம்ம ஆல்ரெடி பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் வச்சுருந்தோம். ஸோ இந்த மேட்ச்சில் 1000 ஸ்டோர் லைன் கிடையாமல் ஸோ ஒரு திணிச்ச மேட்சாக இருந்தாலும் கூட இதில் 2 பேருமே வந்து இவங்க 2 பேரும் ஒரு பெரிய லெஜண்ட் மாரி. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் ஸ்கில் உள்ளவங்க. ஸோ ரெஸ்லிங் ஸ்கில்லை பொறுத்தவரைக்கும் இவங்க 2 பேரும் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ பட் மேட்ச் வந்து ப்ரெடிக்டபிள் தான். ஸோ பிரான் ட்ரைகர் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த மேட்ச்குள்ளே வந்துடுவார். ஸோ வந்து செத்ராலன்ஸும் பயங்கரமாக அட்டாக் பண்ணி போட்டுருவார். ஸோ இதன் மூலயமா குந்தர் வந்து வின் பண்ணுறாருன்னு யோசிச்சிருந்தோம். HSL அப்படியே தான் வந்து நடந்துச்சு. பெரிய லெவலில் வந்தால் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. சரி மேட்சையாவது ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்கேன்டாமா. ஸோ சித்ராலன்ஸ் அவரோட 100% எல்லாம் தருவேன்னு சொன்னார். பட் அப்படி ஒரு வருஷனையும் தரல. ஸோ அதேமாரி குந்தரும் அவருக்கு எலிஜிபிலிட்டி அவருக்கு இந்த மேட்ச்சில் இவங்க 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணிக்கல. ஏன்னு தெரில. WWE வந்து இந்த தடவை ரெஸ்ல்மனிக்கு ஸோ ரெஸ்லர்ஸ் யாருக்குமே பெரிய லெவலில் வந்து டைமிங் ஸ்பேஸ் வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் அர்ஜென்ட்டில் வந்து ஃபைட் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மூமெண்ட் எல்லாம் கடைலாம் கிடையாது. சும்மா ஸ்மூத்தாக போச்சு. எதிர்பார்த்த லெவலுக்கு சோக்கு சூப்ளெக்ஸு ஸ்டாம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபினிஷர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா மேட்சை ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ எண்டில் நினச்ச மாதிரி பிரான் ட்ரைக்கர் வந்தார். மேட்சை முடிச்சு விட்டாரு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஸோ பிரான் ட்ரைக்கருக்கும் ஸோ செத்ராலன்ஸுக்குமான ஃபியூடு வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ அதே சமயம் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காரு கந்தர். ஸோ பால் ஹியூமனுக்கும் அவருக்குமான ஸோ அந்த ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை வந்து இதுக்கு மேலே இழுப்பாங்க சம்மர் ஸ்லாம் ஸ்டோரியில் என்னைக்காக. அடுத்ததாக வந்து WWE ஹால் ஆஃப் ஃபேம் 2026 இருந்தவங்கள வந்து கூட்டு வந்து ஒரு சின்ன இன்டெக்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக வாழ்க்கையிலேயே முதல்ல வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் வந்து 2 நைட்டாக வந்து நடக்க போகுது. ஸோ ஆகஸ்ட் வந்து 1ஆம் தேதியும் ஆகஸ்ட் 2ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா ஸோ 2 நாளாக பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த டேட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஸோ லிட்ரலாக சொல்லணும்னா இந்த மேட்ச் அதாவது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த மேட்ச் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் தெரியுமா. ஸோ இந்த எல்லா மேட்சுமே தூக்கி சாப்பிட்டுட்டு ஸோ ஸ்டெஃப்னி வாக்கர் விசஸ் நம்ம லியூ மார்கானுக்கான உமன்ஸ் வேல்யூ டைட்டிலுக்கான மேட்ச்சு. ஸோ லிட்ரலாக 2 பேர்த்துக்குமான என்ட்ரியே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ குறிப்பாக லியூ மார்கானோட என்ட்ரி பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. ஸோ அதே சமயம் வந்து அவங்க மூஞ்சில் யாரோ புறாவிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு மூஞ்செல்லாம் பஞ்சர் ஆகி வீங்கி போய் தான் வந்தாங்க. ஸோ லிட்டரலாக மேட்ச்சில் வந்து தீச்சிட்டாங்க. 2 பேரும் தாறுமாறான ஃபைட்டு. ஸோ லிட்டரலாக வந்து ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி தாறுமாறான ஃபைட்டு தான். அந்தளவுக்கு மேட்சஸ் கொளுத்தி போட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் வந்து ஸோ நம்ம ராக்சன் ஃபெராஸும் நம்மளுடைய ரெக்கல் ராட்ரிகஸும் 2 பேரும் இந்த மேட்ச்சில் ஒரு 2 மணி நேரம் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆவாங்க. ஸோ இதே யூஸ் பண்ணி வந்து லியூ மார்கன் வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை சேர்ந்த எல்லாரும் வந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனையும் கொடுப்பாங்க. பட் லிட்ரலாக மேட்ச் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ அந்த எல்லா மேட்ச்சு விடையும் இந்த மேட்ச் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஜான்சனை வந்து ஒரு செக்மெண்ட் கொடுப்பாரு. ஸோ அது வேற ஒரு செக்மெண்ட்டாக கிடையாது. ஸோ WWE வந்து முட்டு கொடுக்குறது தான். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ டிக்கெட் செல்லிங் வந்து பெருசாக கிடையாது. முன்ன மாதிரிலாம் 1,80,000 ஃபேன்ஸ் அட்டண்டன்ஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கெத்தாக வந்து சொல்லுவாங்க. பட் இந்த தடவை ரெஸ்ல்மனியாவில் ஒரு பெருசாக ஒன்றும் ஆடியன்ஸ் கிடையாது. ரொம்ப வந்து குறவாக தான் இருந்தாங்க. சரி அதுக்கும் முட்டு கொடுக்குறோம்ல. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாக அவரால் முடிஞ்ச அளவுக்கு முட்டு வந்து வேற மாதிரி கொடுப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட 58,816 ஃபேன்ஸ் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் வந்து பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஷாக்கிங் வந்து நம்ம பியாங்கா பிளேர் வந்து ரிட்டர்ன் வர்றாங்க. ஃபைனலி வந்து நம்ம அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ எப்பா பியாங்கா பிளேர் ஃபைனல் வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வருவாங்க உள்ளே வந்து நிற்பாங்க. ஸோ நின்றுட்டு ஸோ ஜான்சனா ஸோ இவங்களும் வந்து நல்ல ஒரு செலிப்ரேஷன் கொடுப்பாங்க. ஸோ உடனே பியாங்கா பிளேர் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அதுதான் அவங்க போட்டுட்டு வந்து ஜாக்கெட் அப்படி கலத்துவாங்க. ஸோ நானும் ஏதோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் அவங்க காமிச்சதோ நீ வந்து தப்பாக சொல்லிட்ட. இங்கே வந்து 58,816 ஆடியன்ஸ் கிடையாது. ஸோ குறிப்பாக இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆடியன்ஸ் ஒரு குட்டி ஆடியன்ஸ் வந்து இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ அவங்களுடைய ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பியாங்கா பிளேர் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்போ அஃபிஷியல் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற அதாவது ரெஸ்ல்மனியா மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டில் அங்கே இருக்கிற அத்தனை ஃபேன்ஸுகளுக்கும் மத்தியில் அவங்களுடைய ப்ரெக்னன்சியை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து எந்த ஒரு உமன் ரெஸ்லரும் செய்யாததை இவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதை ஜான்சனை வந்து பாராட்டுறாரு. ஸோ நீ வந்து ஸோ இங்கே இருக்கிற நம்மளுடைய வீட்டில் ஸோ நம்ம குடும்பத்துக்கு முன்னால் வந்து நீ இந்த மாதிரி உன்னோட ரிவ்யூவில் வந்து கொடுத்துருக்குற. ஸோ அப்படிங்கிற மாதிரி அவரை பாராட்டிட்டு அது ஜான்சனை வந்து வாழ்த்துக்கெல்லாம் சொல்லுவார். ஸோ குறிப்பாக வந்து ஒரு WWE வரலாற்றையே அவரே முடிவு பண்ணிக்கிட்டாரு. ஸோ WWE வரலாற்றையே ஒரு யங்கஸ்ட்
WWE சூப்பர் ஸ்டார் வந்து இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதாவது அவரே முடிவு பண்ணிட்டார், இந்த பையன் வளர்ந்து ஸோ ரெஸ்லராக தான் ஆக போகிறான். ஸோ இவன் தான் WWE, அதாவது அவர் ரிங்கில் இருந்துலாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவரை ரெஸ்லராகவே வந்து ஜான்சனாக கன்சிடர் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ குறிப்பாக நம்ம பியாங்கா பிளார் மட்டும் அந்த குழந்தைய வந்து ரெஸ்லர் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பையனுக்கோ அல்லது அந்த குழந்தை, அதாவது பெண் குழந்தைக்கோ ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. காரணம் என்னென்னா, ஸோ அவங்களோட அம்மா பியாங்கா பிளார் ஒரு WWE ஒரு பெரிய லெஜெண்டு. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க அந்த குழந்தைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம்லேயே அவங்க ரிவீல் பண்ணது ரெஸ்ல்மேனியா மாரி ஒரு பெரிய ஈவெண்ட்டில் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஒரு பெரிய பெருமை. ஸோ அது வந்து அந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் யாருக்கு வாயால் சொல்ல வச்சுருக்காங்கன்னா, ஜான்சனா மாரி WWE வரலாற்றுலேயே ஒரு பெரிய ஜாம்பான் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கு. ஸோ லிட்டரலாக அந்த குழந்தை வந்து ஸோ ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். பட் நமக்கு ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, ஸோ நம்ம பியாங்கா பிளேயர் ரிட்டர்ன் வந்ததோட ஸோ அவங்க WWEக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னு நினச்சோம். பட் அவங்க இந்த மாதிரி ஒரு ரிவ்யூவில் கொடுத்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதிலேருந்து நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. ஸோ பியாங்கா பிளேயர் இன்னும் WWEக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா அவங்க இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாளைக்கு அவங்க அது கூட இருந்தாகணும். ஸோ பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. ஸோ லிட்டரலாக உமன் ரெஸ்லர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் WWE ரெசல்ட் பண்ணுறது அவங்களுடைய. அதாவது நம்ம பியாங்கா பிளேயர் ஏற்கனவே 1 வருஷத்தில் வந்து இன்ஜுரியில் இருந்தாங்க. பட் இப்போ அவங்க குழந்தையும் உண்டாயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் திட்டத்தட்ட அவங்க 2 வருஷம் வந்து ஸ்பாயில் ஆகிட்டு. ஸோ ஓகே, இது அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஸோ அவங்களோட கரியரில் ஸோ நினைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க உமன் ரெஸ்லர்ஸ். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். குறிப்பாக எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நம்ம நினைக்காததானே WWE நடத்துவாங்க. ஸோ லிட்டரலாக வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த கேனப் பையன் இந்த பேட் மேகஃபி தான் வந்து வாரான். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறான். ஸோ அதுக்கப்புறம் வைப்பர் ரேண்டேட்டன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ குறிப்பாக அவரோட என்ட்ரன்ஸ் மாசாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் அந்த ஒரு பாம்பு அந்த ஸ்க்ரீனு அவ்வளோதையும் சுற்றி வந்துட்டு ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து அவர் வாய் திறக்கிறப்போ ஸோ ரேண்டேட்டன் அதுக்கு உள்ளேருந்து வர சீனு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மாசான ஒரு என்ட்ரன்ஸில் வந்து ரேண்டேட்டன் வந்து உள்ளே வருவார். ஸோ அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸோட என்ட்ரன்ஸு. ஸோ லிட்டரலாக அதுவுமே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ கோடி ரோட்ஸோட WWEயோட ஸோ லெகசி, அதாவது ஃபுல்லுமே அந்த அவரோட ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் அவருடைய இமேஜஸ் வந்து ஸ்டாச்சு வந்து கன்வெர்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி அவரோட என்ட்ரியை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஷோ ஸ்டார்ட் பண்ணிச்சு பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 பேரும் ஃபைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஜெல்லி ரோல் வந்து நம்ம பேட் மெகஃபி வந்து அடித்து நொறுக்கி அவர் வந்து பேக் ஸ்டேஜுக்கு வந்து ஸ்ட்ரெச்சரில் அனுப்பி விட்டாரு. ஸோ நம்ம நினச்சது இந்த மேட்ச்குள்ளே பேட் மெகஃபி பெரிய லெவலில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆவார், எரிச்சலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஜெல்லி ரோல் வந்து இந்த பேட் மெகஃபியை கூப்பிட்டு பின்னுக்கு போயிட்டாரு. ஸோ 2 பேரும் வந்து சிங்கிள்ஸாக அதை வந்து மேட்ச்சை ஃபைட் பண்ணாங்க. ஸோ லிட்டரலாக வந்து வேறு மாதிரி தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக 2 பேரும் கொடுத்தாங்க. குறிப்பாக நம்ம ரேண்டேட்டன் அவரோட வில்லத்தனத்தை பெரிய லெவலில் இந்த மேட்ச்சில் காணிக்கல அப்படிங்கிறது ஒரு குறையாக இருந்துச்சு ஒழிய. பட் இந்த மேட்ச்சில் எந்த ஒரு குற்றச்சொல்ல லெவலுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ யார் ஹீலு யார் ஃபேஸுன்னு தான் தெரியல, இல்லை 2 பேரும் ஃபேஸாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரேண்டேட்டனோட முதுகில் ஏதோ அடிபட்டுட்டுன்னு நினைக்கேன். ஸோ அது எனக்கு இன்னும் அப்டேட் எதுவும் வரல. ஸோ அதுலேருந்து ரேண்டேட்டன் வந்து கொஞ்சம் ரெசல்ட் பண்ணுறதுக்கு தடுமாறுவார். இடடா பின்னுக்கு கை வச்சு தடவிட்டே இருப்பார். ஸோ ஏதோ பெரிய அடிப்படும். ஸோ ஆர்கே படம் நேரம் அப்படி கரங்கி கீழே இருந்துன்னு 2-3 தடவை இந்த ரிங்கை குத்தாரலாம். ஸோ அப்போ கூட அவர் டேர்ன் பண்ண முடியாமல் டேரெக்டாக தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குத்திக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறது நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கும். ஸோ லிட்டரலாக நம்ம ரேண்டி பண்ணது எல்லாமே வந்து கோடி பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ ரத்தம் வர்றது, அதாவது இந்த மேட்ச்சில் வில்லன் வந்து ரேண்டேட்டன் ஃபேஸாக இருக்கிற கோடி ரோட்ஸுக்கு தானே மண்டை உடஞ்சி ரத்தம் வரணும். பட் ஃபஸ்ட்டு ரேண்டேட்டனோட மண்டை ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து கோடி ரோட்ஸ் வந்து ரேண்டேட்டனுக்கு ஆர்கே போடுற சீனு, அதுமாரி ரேண்டேட்டன் வந்து கோடி ரோட்ஸுக்கு கிராஸ் ரோட்ஸ் போடுற சீனு. ஸோ இந்த மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மூமெண்ட் வந்து மாறி மாறி கொடுப்பாங்க. ஸோ அதுமாரி ரெஃப்ரிக்கு, அதாவது ரேண்டேட்டனோட முடியாத பட்சத்தில் ஸோ ரெஃப்ரிக்கு வந்து ஆர்கே கொடுத்து கீழே தள்ளி போட்டுருவாரு. உடனே பேட் மகஃபியூர்லேருந்து ஸோ அவர் ரெஃப்ரி வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. பட் கோடி ரேண்டி 1 2 3 அடிக்கிற டைமில் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து கிக் அவுட் பண்ணிடுவார். ஸோ உடனே ரேண்டேட்டன்
ஆர்டன் என்ன நினச்சாருன்னு தெரில. டேய் நீ கூட ஒரு 1 அடிச்சு சாம்பியன் ஆக்கியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் நினச்சாரான்னு தெரில. ஸோ நம்ம பேட் மெக்கேஃபிக்குமே வந்து ஆர்கேவ் போட்டு விட்டுருப்பாரு. அது ஒரு பயங்கரமான சீனு. ஏன்னா அது நம்ம இதுக்கு முன்னர் பழைய ஓஜி வில்லன் ரேண்டேட்னு பார்த்தாம இருந்துச்சு. ஸோ எவ்வளோதான் கூட்டாடியே நம்ம ரேண்டேட்டன் கூட வச்சுருந்தாலும் நம்ம ரேண்டேட்டன் வந்து ஒரு பாம்பு. அவர்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். குறிப்பாக ரேண்டேட்டன் யாரையும் நம்பவே மாட்டார். ஸோ அதேமாரி அவர் ரேண்டேட்டனா நம்பினா ரெஸ்லர்ஸ் எல்லாருமே கீழே தான் நாசமாக தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. ஸோ ரேண்டேட்டன் ஸோ அவருக்கு ஒரு இதுன்னா கூட வச்சுக்குப்பாரு. ஸோ இல்லைன்னா அடிச்சு நொறுக்கிடுவார் அப்படிங்கிறது தான் அவரோட வில்லன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ நீ எனக்கு யூஸ் இல்லைன்னா உனக்கும் நான் ஆர்கியூ போடுறான்டா பேட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த மண்டையனை அடிச்சு அவர் விட்டுருவாரா. ஸோ இதுதான் நம்ம ரேண்டேட்டன் பண்ண ஒரு பெரிய தப்பு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் கோடி ரோட்ஸ் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ரேண்டேட்டனே வந்து தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ பட் இதில் எனக்கு இன்னொரு கேள்விக்குறி என்னன்னா, ஸோ கோடி ரோட்ஸுக்கும் மண்டையில எப்படி தான் ரத்தம் வந்துச்சுன்னு தெரில. அந்த எப்படி என்ன தான் அடிபட்டுன்னு தெரில. ஸோ அவரோட மண்டையும் பிறந்து வேற மாதிரி ரத்தம் இருக்கும். ஸோ குறிப்பாக மெயின் ஈவெண்ட்டில் இவங்க 2 பேருமே பயங்கரமான ரத்தத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. பட் இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லெவல் மேட்சாக இருந்துச்சு. பட் ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட் அளவுக்கு இதில் ஒன்றும் மூமெண்ட்லாம் பெரிய லெவல் மூமெண்ட்டில் பட் மூமெண்ட் நிறையவே இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டேல நம்ம எல்லாருமே ரேண்டேட்டன் வந்து 15 டைம் சாம்பியன் ஆவார்னு எதிர்பார்த்தோம். நிறைய ரேண்டேட்டன் ஃபேன்ஸ் எக்ஸ்பெஷலி நானும் கூட. பட் நம்ம எப்போ பேட் மேக்கஃபிக்கு வந்து ரேண்டேட்டன் வந்து ஒரு ஆர்கேவ் கொடுத்தாரோ ஸோ அதிலே தெரிஞ்சுட்டு ரேண்டேட்டன் வந்து ஜெயிக்க மாட்டாருன்னு. ஸோ அதேமாரி கோடி ரோட்ஸ் வந்து ரேண்டேட்டன் தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டார். இதுக்கு மேலே தான் கதையை ஆரம்பிக்குது. ஸோ கோடி ரோட்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ரேண்டேட்டன் வந்து பெல்ட் எடுத்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி போட்டுட்டு குறிப்பாக WWE வந்து பேன் பண்ணிச்சிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரேண்டேட்டன் நீங்கள் என்னடா பேன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவரோட ஓஜி ஃபினிஷரான பன்கிக்கை வந்து நம்ம கோடி ரோட்ஸுக்கு வந்து போட்டார். வாடி வந்து மண்டபத்தில் ஒரு அடி. ஸோ குறிப்பாக அதோட கிக்கு அப்படின்னா WWE எப்படி காணிப்பாங்கன்னா ஸோ அந்த கிக் அடிச்சிட்டாருன்னா ஸோ சக ரெஸ்லராக இருந்தாலும் சரி யார் அடி வாங்கினாலும் சரி அவங்க வந்து கதி கலங்கி போயிடுவாங்க. ஸோ குறிப்பாக அவங்களுக்கு பெரிய லெவல் கன்கஷன் ஏற்பட்ட மாதிரியெல்லாம் WWE காணிச்சிருக்காங்க. ஸோ மேபி வாரங்களில் தான் தெரியும் கோடி ரோட்ஸ் வந்து வர்றாரா அப்படி இல்லைன்னா அவர் வந்து கன்கஷன் லெவலில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காணிக்கிறாங்களா. ஸோ எந்த மாதிரிங்கிறத வாரத்தில் தெரியும். ஸோ ரேண்டேட்டன் ஒரு பெரிய வில்லன் லெவலுக்கு விதினை காணிச்சிருக்காங்க. ஏன்னா அவரோட கூட்டாளியே வந்து அடிச்சு போட்டிருக்காருல. ஸோ ஃபஸ்ட் சரி இப்போ அதை விடுங்க. என்னோட இந்த ரெசல்மேனியா 42 டே 1க்கான ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10க்கு 4 ஸ்டார் தான் தருவேன். ஸோ பாஸ் ஆகியிருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி பெரிய லெவல் ரெசல்மேனியா லெவலுக்குலாம் இல்லை. ஸோ ஸ்டேஜ் டெக்கரேஷன் பெரிய கிடையாது. பயிரோ அடிக்கிறதுக்கு இடமும் கிடையாது. ஷோவுலேயும் அவசரமாக சும்மா நடத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எதுக்குமே ரெசல்மேனியா அப்படிங்கிறத WWE மொத்தத்தில் மறந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே இன்னொரு 4-5 வருஷத்தில் ரெசல்மேனியா ஒரு பெரிய இருக்கானு தெரியுது. அப்படி இல்லைன்னா அதுக்கோட பேரை கூட மாற்றிடுவாங்க. மொக்கப் பண்ணிடுவாங்க. சின்ன இதை தான் நடக்க போகுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் 10க்கு எத்தனை ஸ்டார் தருவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தட்டுங்க. எனக்கு 10க்கு 4 தான். 4லேருந்து 1 மார்க் கூட கூட்ட மாட்டேன். ஸோ நான் வந்து 3 ஸ்டார் தான் தந்துருப்பேன். பட் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் வந்து இந்த மெயின் ஈவென்ட் மேட்சுக்காண்டி தான் ரேண்டேட்டனுக்கும் கோடி வருஷமான மேட்சுக்காண்டி தான். ஸோ எக்ஸ்ட்ரா 1 ஸ்டார் அப்படி இல்லைன்னா இந்த மேட்ச் அதாவது அந்த 3 ஸ்டார் மட்டும் தந்துருந்தோம்னா ஸோ என்னோட ரிவ்யூ படி இந்த ரெசல்மேனியா 42 டே 1 வந்து ஃபெயில். பட் இந்த தடவை கொஞ்சம் பாஸ் ஆகிருக்காங்க. சரி அதோட தள்ளிட்டு விடுங்க. பெரிய லெவலில் ரெசல்மேனியான்னு சொல்லி எந்த ஒரு சர்ப்ரைஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பார்ப்போம், இன்னும் ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு நடக்க போகிற ரெசல்மேனியா 42 டே 2ல் ஏதாவது சம்பவங்களும் பண்ணுறாங்களா, ஸோ அது பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். மற்றபடி பெரிய லெவலில் ரேங்க் அடிக்குமா அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட்டில் தட்டுங்க. 10க்கு சொல்லுங்கள், 5க்கு சொல்லுங்கள்.